ஜெயனை ஜோதியில குக்கர் சின்னம் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்பது உறுதியாகிவிட்டது. ஆணி வேறுங்கிற பெயர்ல சில போலிகள் தான் இருக்கு. அங்க ஆணி வேர்கள்ல யார் என்பது காலம் உங்களுக்கு உணர்த்தும். நீங்க புரிஞ்சிக்காம கேக்குறீங்க பாருங்க. என்ன மடக்கன்னு நினைக்கிறீங்களே தவிர நான் பேசுறது, நான் அப்போது பணியாற்றிய அளவிற்கு யாரும் பணியாற்றவில்லை என்று மக்கள் என்னிடம் சொன்னார்கள் தான் சொன்னேன். அதனால இவர் அவருக்கு சொல்ல 20 ஆண்டுகளில அந்த 10-11 ஆண்டுகள்ல நான் எம்பியா இருந்தப்ப பணியாற்றிய மாதிரி பணியாற்றல, அதனால நீங்க வரணும்னு என்கிட்ட சொன்னாங்கிறது தான் நான் சொன்னேன். இல்ல, அது நீங்க தேர்தல் ஆணையம் தான் பேசணும். யாரு போல அசம்பிளி தேர்தலப்ப கொடுத்த வாக்குறுதிகள்ல சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் குறைப்பாங்க, அது செய்யல. இப்ப மறுபடியும் மக்களை ஏமாத்துறதுக்காக அவர் சிலிண்டர் விலையை குறைப்பேன்னு சொல்றாரு. இன்னொன்னு, தமிழ்நாட்டிலேயே குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாரு. இப்ப உரிமை பணம் தகுதிகள்ங்கிற குடும்ப தலைவின்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன தகுதி வச்சு ஒரு 50% கூட கொடுக்கல. இவர் இந்தியா ஃபுல்லா சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறாரு, அது நடக்காது. அதாவது திமுக எப்படியுமே இப்படி சிலேடையா தவறா வன்மமா பேசக்கூடியவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால திமுக திருந்தாது, நாங்கள் திருந்தவே மாட்டோம் என்று திமுக காரர்கள் பறைசாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதை இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். அவர் திமுக மந்திரி, அது அவங்க கட்சி பிரச்சனை. அவர் ஏதோ அவங்க மீட்டிங்ல பேசுறாரு, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி நம்ம நேரத்தை வீணடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். முன்னாடி நீங்க பாஜக காரணம் வளர்ச்சி, பாஜக வளர்ச்சியா இல்ல மோடி பிரதமர் மோடி கட்டாயம் வருவாங்க. அதாவது ஏற்கனவே நாங்க திரு ஸ்டாலின் அவங்க அப்பா 98 அம்மா பாஜகவுடைய கூட்டணி அமைச்சப்ப என்ன சொன்னாரு, பண்டாரம் பிரதேசியோட எல்லாம் நாங்க கூட்டணி அமைக்க மாட்டேன்னு நக்கலா தரமா தாழ்த்தி பேசினார். ஆனா 99 அவரே அந்த கூட்டணி போயிட்டார். நான் எப்பொழுதுமே எனது விமர்சனம் எப்பொழுதுமே கண்ணியமாக நியாயமாக இருக்கும். நான் அப்படி என்ன சொன்னேன்னா, இப்ப தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் ஆலை, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களை மக்கள் விரும்பாத, விவசாயிகள் விரும்பாத திட்டங்களுக்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்கும் போது அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இதே நிலை நீடித்தால் நாம் இன்றைக்கு அவர்களோட கூட்டணி போக முடியாது அப்படின்னு நான் சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்ப பிரதமரா மோடி அந்த மிலிட்டரி காரிடார் இதுக்கு வந்தப்ப கோபேக் மோடின்னு திமுக கூட்டணிகள்லாம் கருப்பு கொடி கருப்பு பலன் காட்டணும்னு சொன்னப்ப அப்படி எதிர்கட்சியில் நான் என்ன சொன்னேன், மோடி பிரதமர் அவர்களோடு நமக்கு எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா பாரத பிரதமராக மோடி அவர்கள் நமது ஊருக்கு வர்றாங்க. அது வெளிநாட்டு பிரதிநிதிகள்லாம் கலந்துக்கிற அந்த மகாபலிபுரத்தில் நடக்கிற அந்த மிலிட்டரி காரிடார் ஃபங்க்ஷனுக்கு கருப்பு கொடி காட்டுவதோ கோபேக் மோடின்னு சொல்வதோ தவறுன்னு அப்பயே சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்னுடைய விமர்சனங்கள் நியாயமான முறையில் தான் இருக்குமே தவிர என்னுடைய விமர்சனம் இன்றைக்கு தரந்தாழ்ந்து இருக்காது. இன்னொன்னு உண்மையை சொல்லணும், 10 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை மோடி கொடுத்திருக்காருங்கிறத, ஊழலற்ற ஆட்சியை கொடுத்துட்டு வர்றாருங்கிறத
யாரும் மறுக்க முடியாது. வேணும்னா காழ்ப்புணர்ச்சியோட இல்லைன்னு சொல்லலாம். இந்தியா ஒரு பாதுகாப்பான நாடாக 10 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் பாதுகாத்து வர்றாரு, பாதுகாப்பை உறுதி செய்து வர்றாரு. அது மாதிரி உலக நாடுகள், அயல் நாடுகள்லாம் இந்தியாவை பாராட்டுகின்ற அளவுக்கு மோடி ஒரு மாபெரும் தலைவராக உலக அரங்கில் உயர்ந்து வருவது தெரியும். இப்ப 10 ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த காலத்தில் இருந்த பணவீக்கத்தை பாதியா குறைச்சிருக்காரு. அதுபோல தொலைநோக்கு திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என பல திட்டங்களை அவர் நிறைவேற்றி வர்றார். அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்தியாவை உலக நாடுகள்ல ஒரு சிறந்த நாடா உயர்த்துவதற்காகவும் அவர் முயற்சி செய்து வர்றார். மோடி அவர்கள் தொடர்ந்து பிரதமராக 3வது முறை வெற்றி பெற்ற பிறகு இந்தியா உலக நாடுகள்ல அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு இணையான நாடாக வாழ்ந்துவிடும் என்பது உண்மை. இப்ப முன்னெல்லாம் இந்தியாவை ஒரு நாடா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், பிரிட்டனா இருக்கட்டும், எந்த சைனாவா இருக்கட்டும், நம்ம பாதுகாப்பை அச்சுறுத்திட்டு இருக்கிற சைனா கூட இன்னைக்கு இந்தியாவோட ஒரு நட்புறவோட பழகிற அளவுக்கு இந்தியா உலக நாடுகள்ல ஒரு பலமான நாடா மோடி அவர்களின் 10 ஆண்டு ஆட்சியில உயர்ந்து இருக்கிறதுங்கிறத நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அதுதான் உண்மை. இன்றைக்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறப்ப அதை உரைக்க சொல்றோம், அவ்வளவுதான். மற்றபடி திமுகங்கிற தீய சக்தியை தமிழ்நாட்டிலிருந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்குவதற்கும், துரோக சக்தியிலான பழனிசாமி கம்பெனியை ஒழிப்பதற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வைப்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனை சார்ந்த, எங்கள் நலனை சார்ந்த ஒரு நடவடிக்கை. அதுல நான் எடுத்தேன், அவ்வளவுதான். சில பஃபூன் பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு, அந்த பஃபூன்லாம் 2017 என்ன பேசுறாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பேசுறாங்கிறத தயவு செய்து நீங்க பார்த்துட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த ஆண்டின் பெரிய காமெடியா தான் இருக்கு. இன்னொன்னு சொல்லிட்டுப்பா, திமுகவும் அண்ணா திமுகவும் இன்றைக்கு திருட்டு கூட்டணி, கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க. திமுகவை வெற்றி பெற செய்யணும், திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக 40 தொகுதியிலே பழனிசாமி வேட்பாளர் நிறுத்தி கடந்த அவர் ஆட்சியில் இருந்தப்ப இருந்த ஊழலுக்காக யாரையும் கைது செய்யாம அவங்க மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள், வழக்குகள் இருக்கு, அதெல்லாம் எங்களை எதுவும் பண்ணாதீங்க சாமி, விட்டுருங்க, நாங்க வேட்பாளர் நிறுத்துறோம்னு தான் பழனிசாமி ஸ்டாலின் சொல்ற அதே வார்த்தையில சொல்லணும்னா திமுகவும் அண்ணா திமுகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை.